இந்த சட்டமன்றம் இவ்வளோ கேவலமாக போகணும்னு எந்த மக்களும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. சில மக்களுக்கு சட்டமன்றனாலே என்னான்னு தெரிய மாட்டுது. அங்கே உள்ள அரசியல்வாதிக்கு சட்டமன்றம்னா என்னான்னு தெரிய மாட்டுது. ஓ நீலாம் சிஎம் தானா இல்லை என்னான்னு ஒன்றுமே புரியல. முதலமைச்சர் ஆகிட்டு கூட ஒரு பொறுப்பற்றத்தனமான பேச்சை பேசுகிறேன் சட்டமன்றத்தில். நீ பேசுறது எல்லாமே ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டு உணர்வுபூர்வமாக வரணும். நீ பதிவு பண்ணுறது எல்லாமே ரெக்கார்டு. அவதூறாக பேசின இருக்க ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு கொஞ்சம் அறிவு இருக்குதா இல்லையா? இதில் ஷூட்டிங் ஸ்பாட் அது ஒரு சட்டமன்றம் இல்லையா? சட்டமன்றத்துக்கும் ஒரு மாண்பு இருக்குது. உங்களெல்லாம் நீங்களாம் எதுக்கே இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போகிறீங்க? ஒரு அரசியல் பண்ண தெரியலாம், எதுக்கு போகிறீங்க? கேவலமான அரசியல் பண்ணிங்கிறீங்க. எவ்வளோ மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய இடம், வாதம் பண்ணக்கூடிய இடம், விவாதிக்கக்கூடிய இடம். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மக்களுக்கான வார்த்தைகளாக எடுத்து வைக்க வேண்டிய இடம் அது. மக்களுடைய பிரச்சனை எவ்வளோ இருக்குது. விவசாயிகள் போராடின்னு இருக்காங்க. நேற்று கூட அந்த அமோனியா கசிவாயிட்டு 20 பேர் இறந்துருக்காங்க. குழந்தைங்கள் பாலியல் தொல்லை இருக்குது. திருட்டு இருக்குது. கொலை இருக்குது. போதைப் பொருள் அதிகமாக இருக்குது. இதை பற்றி வாதித்து பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் சரியானவங்களா நாங்கள் சரியானவங்களா, நீங்கள் இவ்வளோ குற்றம் பண்ணியிருக்கீங்க, நான் அவ்வளோ குற்றம் பண்ணியிருக்கோம். மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவீங்க. கரண்ட் ஏன் வரல, குழந்தைங்க இந்த மாதிரி பாலியல் தொல்லை அதிகமாக இருக்குது, போதைப் பொருள் ஏன் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது, விவசாயிகள் ஏன் போராடிட்டு இருக்காங்க, இதை பற்றி பேசுவீங்கன்னு பார்த்தா அங்கே போயிட்டு ஸ்டைல் பண்ணிங்கிறாரு. யாருக்கும் பண்ண தெரியாது ஸ்டைலு. நீலாம் முதலமைச்சரா? தற்குறியெல்லாம் போயிட்டு முதலமைச்சர் ஆகிக்கிட்டு தற்குறிங்கெல்லாம் போயிட்டு உள்ளே உக்காந்துக்கன்னு எவ்வளோ பேர் அறிஞர்கள்லாம் அந்த இடத்துல வாதிட்ட இடம், எவ்வளோ தீர்வு காண இடம், எவ்வளோ பெரிய அறிஞர்கள்லாம் இருந்து வாதம் பண்ண இடம். அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணின்னு இருக்கீங்களே. உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க பாரு, அவங்களுக்கு தான் இந்த இதெல்லாம் போயிட்டு சேரும். ஆனால் மக்கள் என் பக்கத்தில் இருக்காங்க. நான் எங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கப்பல மக்கள்லாம் உன் பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் இதை சொல்லி நீ ஓட்டு வாங்கிறதுக்கு கேவலமாக இல்லையா இந்த வார்த்தைலாம்? சரி, மக்கள் பக்கத்தில் இருக்காங்க, அந்த மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை ஏன் பேச மாட்டேற? விவசாயிகள் என் பக்கத்தில் இருக்காங்கன்னு பேசுறீங்க. விவசாயிகள் உன் பக்கத்தில் இருக்காங்க, அந்த விவசாயிகள் மண்ணு சோறு சாப்பிட்டு இருக்காங்கயா. உன் பக்கத்தில் இருக்கிறவங்க மண்ணு சோறு சாப்பிட்டு இருக்காங்க. சரி, உன் பக்கத்தில் இருக்கவங்க மண்ணு சோறு சாப்பிட்டுன்னு இருக்காங்க. உன் பக்கத்தில் இருக்கவங்க போராடின்னு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் போராடின்னு இருக்காங்க. மக்கள் உன் பக்கத்திலேயே தான் இருக்கட்டும், மக்கள் போராடின்னு இருக்காங்க. அதை கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் கூட ஒரு சட்டமன்றத்தில் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசின்னு இருக்கீங்க. நீங்களா மனுஷன் தானா?